ஹாய் ஹலோ வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மூமெண்டம் கொடுக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஒரு 11 ஸ்டாக்ஸ் இருக்குது. அது பற்றி ஒரு ஸ்மால் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். அது மூமெண்டம் இருக்க ஸ்டாக்ஸு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டது பொட்டென்ஷியலி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்னு. இதுவும் மூமெண்டம் ப்ளஸ் ஸ்விங் ட்ரேடிங். இதில் ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். இது ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிவிஜுவலாக இந்த ஸ்டாக்ஸ் உங்கள் சார்ட்டில் போட்டு பாருங்கள். எப்படி இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஆல்மோஸ்ட் 15% ஒரு 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஜஸ்ட் 2 டேஸில். ப்ராஃபிட் 15% ப்ராஃபிட்டு கொடுத்துருக்கு. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது பட் இன்றைக்கி நம்ம அதை பற்றி ஸ்விங் ட்ரேடிங் பற்றி பேசணும்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸ்விங் ட்ரேடிங் பற்றி இன்றைக்கி பேசல. இன்றைக்கி வந்துட்டு மொமெண்டம் ட்ரேடிங் பற்றி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கு அப்புறமா மூமெண்ட் அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங் இதை டிஃப்ரென்ஷியேட் நான் முதல்ல ஒன்று கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஒன் பொசிஷனல் ட்ரேடிங். பொசிஷனல் ட்ரேடிங் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இது 1 மந்த்லேருந்து ஆல்மோஸ்ட் செவரல் மந்த் இருக்கும், இல்லைன்னா 1 இயர் கூட போகலாம். 1 இயர், மோர் தென் 1 இயர் கூட போகலாம். ஓகே, இது பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்வீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் ஒன் வந்துட்டு மொமெண்டம் ஸ்டாக்ஸ். மொமெண்டம் அண்ணா இது வந்து வீக், செவரல் வீக் இல்லைன்னா செவரல் மந்த்து கூட போகலாம். இது மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்கு 1 டேலேருந்து ஒரு 5 டேஸ் இல்லைன்னா இதுவும் ஒரு வீக் இல்லைன்னா 1 மந்த் வரலும் போகலாம். ஓகே, ஆல்மோஸ்ட்டு இது வந்துட்டு 1 மந்த்துக்குள்ளே இது 5 டேஸ் ஆன் ஆவரேஜாக 5 டேஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இல்லைன்னா ஒரு செவரல் வீக் வரலும் போகலாம், இல்லைன்னா 1 மந்த்து. அபோவ் 1 மந்த் வந்துட்டு கொஞ்சம் ரேர் கேசஸ் மட்டும் தான் போகும். ஓகே, இன்றைக்கி நம்ம எது பற்றி பேச போகிறோன்னா மொமெண்டம் ஸ்டாக்ஸ் பற்றி பேச போகிறோம். அந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்துட்டு எஸ்பிஐ. ஓகே, இந்த ஸ்டாக்ஸ் நான் எது சொல்கிறேனோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒன்லி கேஷ் ஒன்லி, நோ எஃப்என்டோ. இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பற்றினா அது வந்து எஃப்என்டோ ஒன்று ட்ரேட் பண்ணியிருக்கலாம், இல்லை கேஷில் கூட பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்டாக்ஸு ஸ்விங் ட்ரேடிங்கு கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அது வந்துட்டு உங்கள் மூமெண்டம் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்விங்கில் கேஷு இல்லை எஃப்என்டோ கூட பண்ணியிருக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு முழுக்கமாக கம்ப்ளீட்டாக வந்து கேஷில் மட்டும்தான், ஈக்விட்டியில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுற ஸ்டாக்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்பிஐ பேங்க் வந்துட்டு மூமெண்ட்டு இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக நான் ஒரு ஸ்டாக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒரு டீட்டெயில் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு அப்புறம் நீங்கள் கேளுங்க, எப்படி உங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னு சொல்லித்தான்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஜஸ்ட் நான் வந்துட்டு ஸ்டாக்ஸு நேம்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். இது மூமெண்ட் கொடுக்குறேன்னு ஒரு சின்ன அனாலிஸ் மட்டும் பண்ண போகிறேன். இது வந்துட்டு எல்லா ஸ்டாக்ஸ்லாம் அப்ளிகேபிள் ஆகும். இப்போ நான் சொல்கிற ஸ்டாக்ஸு இது வந்துட்டு ரிசல்ட் டே வந்துட்டு வீழ்ந்திருக்க ஸ்டாக்ஸ். இங்கேருந்து வந்துட்டு ஆல்ரெடி சப்போர்ட் எடுக்குது. ஓகே, ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி இப்போ நான் சொல்ல வேண்டியது எல்லா ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்ஸ் பற்றி தான். ஓகே, நோ டவுட் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்ஸ் தான். பட் அது கூட டெக்னிக்கலாக பற்றி நம்ம இன்வால்வ் ஆகி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பற்றி பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குதுங்க. ஓகே, இந்த ரேஞ்ச் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்குது. இதுக்கப்புறம் இது ஃபர்தர் மூமெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. எஸ்பிஐ பேங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு எஸ்பிஐ. செகண்ட் ஸ்டாக் வந்துட்டு பிஎன்பி. பிஎஸ்சி பேங்க்கு வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்குற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, பிஎஸ்சி பேங்க் செக்டர்ஸ் இது அவ்வளோதான். நீங்கள் பார்க்கலாம், இந்த ரேஞ்சில் வந்துட்டு சப்போர்ட் எடுக்குது. ஓகே, இது வந்தால் ஃபஸ்ட்டு டார்கெட் இது இருக்கும், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து
இப்படி மூமெண்ட்டில் நம்ம இங்கே வந்தால் கொஞ்சம் புக்கிங் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட், இங்கே வந்து கொஞ்சம் ப்ராஃபிட், இங்கே வந்தால் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம், இங்கே வந்தால் ப்ராஃபிட் புக்கிங். இதுக்கப்புறம் மேலே போய் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி இங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போனாலும் இங்கே மறுபடியும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, புரியுதா? இது எல்லா ஸ்டாக்ஸுக்கும் சேம் ரூல் அப்ளிகபிள் ஆகும். இதுக்கப்புறம் பிஎன்பி, அதுக்கப்புறம் ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசி கூட சேம் திங். இது வந்து நல்லா இங்கே சப்போர்ட் எடுக்குது. இதுக்கப்புறம் இது அப்சைட் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஐஆர்சிடிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து எக்ஸைட் பேட்ரி இருக்குல்ல, அந்த கம்பெனி. இது அவ்வளோதான். ஆல்ரெடி இது வந்து லெவல் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து அப்சைட் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது கூட உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு ஏபிபி. இது செப்பரேட்டாக உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுக்கோன்னு அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதை பற்றி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதை பற்றி செப்பரேட் வீடியோ பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஏபிபி கூட சேம் திங். இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா சப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு அப்சைட் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த ரேஞ்ச் பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் பாண்ட் ஆகி க்ராஸ் பண்ணிவிட்டு இது ஒன்று க்ராஸ் பண்ணிட்டா ஃபர்தர் அப்சைட் போகிற சான்சஸ் இருக்குது ஏபிபியில். ஓகே, இந்த லெவல் ஒன்று க்ராஸ் பண்ணணும். இப்படி 1-2 டேஸில் இப்படி க்ராஸ் பண்ணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் கூட ஏபிபியில் கூட. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்துட்டு HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். சேம் திங். இது கூட சேம் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைட் போகிற மூமெண்ட் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே இருக்கும், செகண்ட் டார்கெட் இது இருக்கும் சின்னதாக, அப்புறமா ஆல் டைம் ஹை. ஏபிபி கூட நல்ல மூமெண்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஏபிபியில் ஒரு இதில் வந்துட்டு ஸ்விங் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்விங் பண்ணிட்டு இது லோ வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சு கூட ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் ஏபிபியில். ஏபிபின்றப்ப HAL. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். BL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இது கூட சேம் திங். இது நல்ல சப்போர்ட் ரேஞ்சு வந்துட்டு இந்த ரேஞ்சோட அப்சைடே இருக்குது. இது ஃபர்தர் மறுபடியும் அப்சைட் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு அம்புஜா சிமெண்ட். அம்புஜா சிமெண்ட்டு கூட ஒரு மூமெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. லோ ஆனால் டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் கரெக்ஷன்ஸ். இப்போ இது 11 ஸ்டாக்ஸ் என்ன சொல்கிறோன்னா, இது ஆஃப்டர் கரெக்ஷனுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க ஸ்டாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா கூட ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆஃப்டர் லாங் கரெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் அப்சைடு போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு கனரா பேங்க். கனரா பேங்க் கூட சேம் ஆஃப்டர் லாங் கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அப்சைட் போகிற மாதிரி சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேதாந்தா, VDL வேதாந்தா லிமிடெட். இது வந்துட்டு ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகே, ஆல் டைம் ஹையில் இருக்குது. இது வந்துட்டு லோ ரிஸ்க் ஆகும். இது ஆல் டைம் ஹை கீழே வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வாங்கலாம். இது ஃபர்தர் மூமெண்ட் கொடுக்குற சான்சஸ் அதிகமாக இருக்குது வேதாந்தாவில். ஓகே, இன்றைக்கி இந்த 11 ஸ்டாக்ஸ் பற்றி என்ன பேசணும், இதெல்லாம் வந்துட்டு மொமெண்டம் ஸ்டாக்ஸு வித் கேஷில் ட்ரேட் பண்ணுற கேஷில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்டாக்ஸு இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இண்டிவிஜுவலாக நான் ஒன் பர்டிகுலர் இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணல, இந்த வீடியோவில் பண்ணல. ஆல்ரெடி நான் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் கம்பெனி பேர் மட்டும் தான் சொல்கிறேன். உங்களுக்கு அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் செப்பரேட் வீடியோவில் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன்.
இது வந்துட்டு உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி மூமெண்ட் கொடுத்துருக்கா இல்லை ஃபெயிலியர் ஆகிருக்கான்னு நெக்ஸ்ட் வீக்கில் இது பற்றி பர்டிகுலர் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். இது அப்புறம் இது வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இன் 2 டேஸில் ஆல்ரெடி 15% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, என்எம்டிசி கொடுத்துருக்கு, அப்புறமா சைல் கொடுத்துருக்கு, லூப்பின்னு வந்துட்டு ஒரு மூமெண்ட் கொடுக்க போகுது, ஃபெடரல் பேங்க் கொடுத்துருக்கு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேறு ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் அது இல்லாமல் இங்கே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி இது பர்டிகுலர் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ கூட பார்க்கலாம். இதுவும் வந்துட்டு மூமெண்டம் ஹவர் ஸ்டாக்ஸ் பற்றி தான் பேசியிருக்கேன். இது வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு ஆல் டைம் ஹையில் எப்படி இருக்குது பற்றி கூட டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். அது வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.